இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். பல நேரங்களிலே நமக்கு அருகில் இருக்கின்றவர்கள் வளர்ச்சி அடைகின்ற பொழுது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா? நம்முடைய சகோதரர் சகோதரிகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் பொருளாதாரத்திலோ அல்லது மற்ற வழிகளிலோ அவர்கள் மேலோங்கி செல்லுகின்ற பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மற்றவர்கள் மீது பொறாமைப்பட்டு கொடுஞ்செயல்களும் அவர்களுக்கு எதிராக பாவம் செய்வதற்கு பதிலாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த முற்படுவோம். மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு, கடவுளை நானும் எனது குடும்பம் வளர்வதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடும் என்று மன்றாடுகின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு அடுத்திருக்கின்றவர்களை ஆசீர்வதித்த இறைவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாமல் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனத்தில் நாம் எதை கேட்டாலும் இறைவன் நமக்கு கொடுப்பார். நாம் இந்த பொறாமை என்ற ஒரு கொடிய ஒரு குணத்தை அழித்து வாழ முற்படுவோம்.